பிசியோதெரபி என்கின்ற சிகிச்சை முறையை எல்லாவிதமான ஸ்ட்ரோக்கால் பாதிக்கப்பட்டவர்களும் வாழ்நாள் முழுவதும் இந்த சிகிச்சை முறையை கடைபிடிக்க வேண்டுமா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நிமிஷத்தில் ஸ்ட்ரோக் வந்து ஒரு நிமிஷத்தில் 1.9 மில்லியன் நியூரான்ஸ் டேமேஜ் ஆகுது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இது ஒரு நிமிஷத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். ஸோ ஏர்லியராக நம்ம போயிட்டோன்னா அவ்வளோ தூரம் நம்ம ஈஸியாக ரிக்கவரியும் ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போது ஒரு 1 ஹவர்க்குள்ளே நம்ம போய் ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது அவங்களுக்கு கொஞ்சம் இடம் தான் டேமேஜாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு இருக்கிற ரெசிடுவல் டேமேஜுங்கிறது ஸ்ட்ரோக் முடிச்சு கொஞ்சம் தான் இருக்கும். அவங்கள ஃபிசியோதெரப்பியில் நம்ம ஈஸியாக நம்ம வெளியில் எடுத்துடலாம். ஸோ ரீஹாபிலிட்டேஷனுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸ்ட்ரோக் ட்ரீட்மெண்ட்டுங்கிறது இனிஷியல் ட்ரீட்மெண்ட் மட்டும் கிடையாது, இது ஒரு டீம் ஒர்க். டீம் ஒர்க்கில் நீங்கள் சொன்ன மாதிரி ஒன்று ஆம்புலன்ஸ் அதை போய் கூட்டு வரவங்க முக்கியம். அவங்களுக்கு தெரியணும் இது ஸ்ட்ரோக்குங்கிறது தெரியும். அப்போ தான் அவங்க இன்னும் ரெஸ்ட் பண்ணுவாங்க, ஆல்ரெடி ஹாஸ்பிட்டலில் பேசுவாங்க. ஸோ ஹாஸ்பிட்டலில் ரெடியாக இருக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். எமர்ஜென்சி ஃபிசிஷியன்ஸ் ரொம்ப முக்கியம். ஸோ அவங்க தான் அதை பார்த்து ஸ்ட்ரோக்குன்னு இமீடியட்டாக அலர்ட் பண்ணுவாங்க. நியூராலஜிஸ்ட் தான் இதை ஸ்ட்ரோக்கை டீம் லீட் பண்ணுறது. ஸோ நியூராலஜிஸ்ட்டு அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட், ஓகே த்ராம்பலைஸ் பண்ணுறோமா, த்ராம்பெக்டமி பண்ணுறோமா, இல்லை டைம் முடிஞ்சு போச்சா, இதுக்கு நம்ம ருட்டீன் கன்சர்வேட்டிவ் மெடிக்கல் மேனேஜ்மெண்ட் பண்ண போகிறோம்னு முடிவெடுப்போம். அதுக்கப்புறம் இது மட்டும் இல்லை, இதுக்கப்புறம் நிறைய பேர் இருக்காங்க. அதாவது இன்டர்வென்ஷனல் பர்சன் இருக்காங்க, உள்ளே போய் ரத்த குழாயிலேருந்து எடுத்துகிட்டு வெளியில் வரவங்க இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் ஸ்ட்ரோக் நர்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்க. அவங்க தான் கூடவே இருப்பாங்க பேஷண்ட் கூட. அதுக்கு ஸ்பெஷலாக ட்ரெயின் ஆனவங்க அவங்க. ஸோ அவங்களுக்கு தெரியும், அதாவது இம்மீடியட் ஸ்ட்ரோக் வந்துச்சுன்னா அடுத்த 3 நாளைக்கு எங்களுக்கு என்னென்னா, இப்போ ஒரு கையில் ஒரு அடிப்படுதுன்னு வைங்களேன், கை 2 நாளைக்கு அப்புறம் வீக்கமாகும். அதே மாதிரி மூளையில் ஒரு டேமேஜ் ஏற்படும் போது மூளையில் வீக்கம் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதுவும் 2nd to 4th டே தான் வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த நர்ஸை நாங்கள் ட்ரெயின் பண்ணியிருப்போம். ஓகே இதெல்லாம் பார்க்கணும், க்ளோஸாக பார்க்கணும். அப்படி ஏதாவது நம்ம ப்ரெஷர் அதிகமானதுக்கான வாய்ப்புகள் இருந்ததுன்னா இம்மீடியட்டாக நம்ம அதுக்கு மருந்துகள் கொடுப்போம். அது மருந்தில் நிற்கலைன்னா இந்த ஒரு போனை மட்டும் நம்ம கொஞ்சம் எடுப்போம். எதுக்காகனா அதை ப்ரெஷரை ரிலீஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அவங்களுக்கு நியூரோ சர்ஜன் தேவை. இது ஒரு ஆள் பண்ணுற வேலை கிடையாது. அப்புறம் ஃபிசியோதெரபிஸ்ட் அப்போ தான் இன்வால்வ், ரீஹாபிலிட்டேஷன் அவங்க அப்போ தான் இன்வால்வ் ஆவாங்க. அப்புறம் டயட்டீஷியன், ஃபிசிஷியன், அதாவது சுகர் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, கார்டியாலஜிஸ்ட். ஸோ இது ஒரு முழு குழு, இது ஒரு ஆள் கிடையாது.